சிக்கமங்களூர்ல நான் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த பொழுது எங்களுடைய வீட்டுக்கு பின்பகுதியில் ஒரு புறா கூடு வச்சிருந்ததுங்க ஐயா. நான் தினமும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி வந்து பார்ப்பேன். அந்த புறா ஒரு முட்டையிட்டு அது ஒரு சின்ன குஞ்சா இருந்தது. எனக்கு ஆரம்பத்தில் பெரிய ஆசை, எனக்கு தெரியாத காரணத்தினால அந்த குஞ்சு இருக்குதே, ரொம்ப கஷ்டப்படுதே, நாம் அந்த குஞ்சுக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று இந்த புறா நகரத்தில் நம்முடைய வீட்டில் கூடு கட்டி இருக்கு. இந்த புறாக்கு எங்க போனா இறை கிடைக்க போகிறது, நம்முடைய வீட்டில் இருக்கேன்னு நான் வீட்டில இருந்து 2 சோளமோ 2 அரிசியோ டெய்லியும் கொண்டே வச்சுட்டு போவாங்க ஐயா. முதல்ல புறாவுக்கு வச்சேன். புறா அதை சாப்பிடும், கூட்டுக்குள்ள போய் கக்கும். அந்த குழந்தை அந்த அரிசியோ, அந்த குழந்தை அவங்க தாய் கக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னும் யோசிச்சு, எதற்கு நேராக தாய் மூலமாக குழந்தைக்கு கொடுக்கணும், நேரடியா கூட்டு பக்கத்திலே வச்சிடலாமே, அந்த புறாவினுடைய குஞ்சு நேரடியாக சாப்பிட வேண்டும் என்று வைக்க ஆரம்பிச்சு. ஒரு 15-20 நாட்கள் கழித்து ஒரு நாள் பார்த்தங்க, அந்த குஞ்சு கீழே விழுந்து இறந்து கிடந்தது. பெரிய ஒரு மனதில் ஒரு அதிர்ச்சி. நாம் தவறு செய்து விட்டோமோ, நாம் அந்த இறை வச்சனாலதான் அந்த குஞ்சு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆழ்ந்து பார்த்தங்க ஐயா. அந்த குஞ்சு வழக்கமாக இருக்கின்ற புறா குஞ்சை விட இன்னும் கொஞ்சம் பருத்தமா, இன்னும் பெருசா இருந்துச்சு. இன்னும் உடம்பு வெயிட்ல பாத்தீங்கன்னா ஐயா கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அப்ப நான் பார்த்தேன், ஓ, இந்த குஞ்சுக்கு நாம் இறை வைத்ததுதான் தவறாகி விட்டது. இந்த குஞ்சு நன்றாக இருக்க வேண்டும் என்ற இறை வைத்தோம், அதனால் அந்த குஞ்சு நிறைய சாப்பிட்டுச்சு. அந்த வயசுல அந்த குஞ்சு பறக்க வேண்டும் என்றால் உடல் எடை குறைவாக இருக்க வேண்டும், அது இயற்கையினுடைய நியதி. ஆனா இயற்கையினுடைய நியதிக்கு எதிராக நான் இறை வைத்தனால் அந்த குஞ்சு வளர்ந்து விட்டது, இன்னும் வெயிட் இருக்கிறனால பறக்க முடியல. பறக்க முயற்சி பண்ணிச்சு, கீழே விழுந்து இறந்துருச்சு. அப்ப வெட்டரி டாக்டர் கேட்ட, அவர் சொன்னார், ஐயா, வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பெரிய தவறு, ஒரு மனிதனுக்கு நாம் பாராட்டி சீராட்டி வளர்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் நாம் எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு வயிற்றிலே பசி என்கின்ற வார்த்தை தெரியாது, புரியாது, அறியாது. அந்த குழந்தைக்கு தயவு செய்து முழு வயிறுக்கு நான் ஊட்டி விடாதீங்க ஐயா. எங்கே ஒரு வேள்வி வருகிறது, எங்கே ஒரு தவம் தெரிகிறது, எங்க பயத்தை எல்லாம் தாண்டி ஒரு குழந்தை சாதிக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு வயிற்றுல ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் இடைவெளி இருக்க வேண்டும். அங்கேதான் பயம் என்கின்ற வார்த்தையும் கூட அந்த வயிறு அதை அப்படியே கரைச்சு சாப்பிட்டுருது. அடுத்த முறை எங்கள் வீட்டில் மறுபடியும் 6 மாதம் கழித்து மறுபடியும் அதே புறா, மறுபடியும் ஒரு முட்டை. இந்த முறை எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன, யாருமே பக்கத்துல போயிடாதீங்க, பக்கத்துல யாருமே போகக்கூடாது, அந்த தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து கொள்ளட்டும் என்று. அந்த புறா குஞ்சு, நாங்கள் எதையும் செய்யவில்லை, ஒரு 20 நாள்ல தாயும் குஞ்சும் 2 பேரும் பறந்து போய்விட்டார்கள். எதுக்காக இதை சொல்றேன் ஐயா? அச்சம் பயம் எங்கே வரும் என்றால், வாழ்க்கையில எல்லாமே நமக்கு சில இடத்துல கிடைக்கும் பொழுது அச்சமும் பயமும் தானாக நமக்கு வரும். காரணம், எந்த பொருளையும் நாம் கடினப்பட்டு ரோட்டில் நின்று வேர்வையோடு ஈட்டி பெறவில்லை. நமக்கு